சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நாளை நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பாமக தொண்டர்கள் கட்டுப்பாடுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கட்சியினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. இதற்கு பாமக தொண்டர்கள் பத்திரமாக வந்து பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும். மாநாட்டிற்கு வருவோர் அமைதியாக, பொதுமக்கள் உள்ளிட்ட யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் கட்டுப்பாடுடன் வர வேண்டும். அவ்வாறே திரும்பிச் செல்ல வேண்டும். காவல்துறை என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நடக்க வேண்டும். இடையில் சிறு சலசலப்புகள், பிரச்சனை வந்தாலும் அதை கண்டுகொள்ள வேண்டாம். யாராவது சீண்டினாலும் பாமக தொண்டர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். மாநாடு வெற்றி பெற்றால்தான் சமூக நீதியை வென்றெடுக்க முடியும் என்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக இன்றும் மே 13ஆம் தேதியும் நடைபெறவிருந்த போராட்டம் தள்ளி வைக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். அசாதாரணமான சூழலை கருத்தில் கொண்டு வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து இன்று சேலத்திலும் 13ஆம் தேதி மயிலாடுதுறையிலும் நடக்க இருந்த போராட்டம் தள்ளி வைக்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கர்நாடகாவில் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தனி போலீஸ் ஸ்டேஷன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழகத்திலும் உருவாக்க வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் அண்மையில் நடந்த தேரோட்டத்தின் போது சிலர் ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தி தாக்கியுள்ளனர். இதை கண்டித்து வரும் 13ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு புதுக்கோட்டையில் என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. கோவில் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும். அதற்காக திருச்சியில் வரும் 31ஆம் தேதி மத சார்பின்மை காப்போம் என்ற மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறுகிறது. பேரணி என்றால் எந்த கட்சி நடத்தினாலும் போலீசார் உடனே அனுமதி கொடுப்பதில்லை. வன்னியர் சங்க மாநாடு பேரணிக்கும் கூட ஏகப்பட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நடைமுறையை போலீசார் பின்பற்றுகின்றனர். காலனி என்ற சொல் ஜாதியை அடையாளப்படுத்தும் ஒரு குறியீடாக உள்ளது. இதை தவிர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ண அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சொல்லை அரசு ஆவணங்கள் மற்றும் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டுள்ளார். அதுவும் வரவேற்கக்கூடியது. திமுக ஆட்சியில் உள்ள நிலையில் பஞ்சமி நிலங்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். வரும் சட்டசபை தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்பது குறித்து இப்போது சொல்ல முடியாது. கட்சியின் அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஏதுவாக எல்லாம் நடக்கும் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார். திமுகவில் ஒன்றியங்கள், பேரூராட்சிகளை பிரிக்கும் முடிவால் நிர்வாகிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறும்போது, கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சி நடந்தாலும் அதன் பலன்கள் ஒன்றிய, பேரூராட்சி செயலாளர்களுக்கு கிடைக்கவில்லை. அமைச்சர்கள், மாவட்ட செயலர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டியுள்ளது. இந்நிலையில் இருக்கும் ஒன்றியங்கள், பேரூராட்சிகளை பிரித்தால் ஒன்றிய, பேரூராட்சி செயலாளர்களுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போய்விடும். உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு ஒன்றிய செயலர் பெயர் முதலில் பரிசீலிக்கப்படும். ஒன்றியங்களை பிரிப்பதால் அதற்கு கடும் போட்டி ஏற்பட்டு கிடைக்கும் வாய்ப்பும் பறிப்போய்விடும். எனவே கட்சியில் எந்த மாற்றங்களை செய்வதாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கள் வரை மட்டும் கேட்டு முடிவெடுக்காமல் ஒன்றிய, பேரூராட்சி செயலாளர்களின் கருத்துக்களையும் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். நெய்வேலி அருகே 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து கடலூர் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முதுபெரும் அரசியல் தலைவர் இரா நல்லக்கண்ணு வீட்டில் தவறி விழுந்து காயமடைந்தார். இதையடுத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. காதில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதால் அவருக்கு தையல் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. நல்வாய்ப்பாக வேறு எந்த காயமும் இல்லாததால் நல்லக்கண்ணுவை மருத்துவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். போர் பதற்றத்தை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு மருந்து ஏற்றுமதி நடவடிக்கைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. உயிர்காக்கும் முக்கிய மருந்துகளுக்கான மூலப்பொருட்கள் எதுவும் இனி தமிழகத்திலிருந்து அங்கு அனுப்பப்பட மாட்டாது என்று மாநில மருந்து உற்பத்தியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக 100 கோடி ரூபாய் வரை தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள 6144 சுகாதார மையங்களில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு அட்டவணை தடுப்பூசிகளை தடையின்றி வழங்க வேண்டும் என்று
அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் ஜம்முவில் 2 நாடுகளுக்கும் இடையேயான சர்வதேச எல்லை வழியாக இந்தியாவிற்குள் இரவு நேரத்தில் ஊடுருவ முயன்ற 7 பயங்கரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டுக் கொன்றுள்ளனர். போர் பதற்றம் எதிரொலியாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் எதிரே ஆக்டோபஸ் படை வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமாபாத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகள் 2 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளன. எரிபொருள் பற்றாக்குறை நிலவி வருவதால் பெட்ரோல் பங்குகளை பாகிஸ்தான் அரசு மூட உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதால் இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் போர் பதற்றத்தை தணிக்க சீனா மற்றும் கத்தார் உதவியை பாகிஸ்தான் நாடியுள்ளது.